இன்னைக்கு தனுஷ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நோக்கி போயிட்டு அப்புறம் எப்படி சுச்சிலிக்குள்ள மாட்டினாருன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு சிம்புவுடைய குணம் தனுஷுடைய குணம்லாம் தனிப்பட்ட குணம் இதுதான்னு தெரியும் பொழுது கூடுதலா ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்ப இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் வர்றது அவங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கு, நோ மைனஸ். அப்ப இந்த நெகட்டிவ் ஷேடோ உள்ள பசங்களை தான் பெண்களுக்கு பிடிக்குது. எம்ஜிஆர் வந்து அவ்வளவு நல்லவரா இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கும் அவரை கொண்டாடுறோம் அப்படின்னா அவருடைய தவறுகளை அவர் வெளியில காமிச்சதே கிடையாது. இன்னைக்கு இந்த மீடியாக்கள் இருந்தாலோ அல்லது இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் மீடியா கூட்டம் இருந்தாலும் எம்ஜிஆருடைய புகழ் கூட டேமேஜ் ஆயிடும். மலையாள படங்கள் நல்லா இருக்கு, அவ்வளவுதான் தமிழ் இண்டஸ்ட்ரி முடிஞ்சுது அப்படின்னு. துபாய் தர்பார் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமா பத்தின பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளோட நினைச்சிருக்காரு பிரபல சினிமா விமர்சகர் திரு அந்தணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நடிகருடைய விவாகரத்துக்கு அப்புறமா அவருடைய கெரியர் லைஃப்மே வந்து சறுக்கிறத நம்ம காலங்காலமா பார்த்துருக்கோம். இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பட் சில பேருக்கு இது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நடிகர் ராமராஜன் அவர்களை சொல்லலாம். அவருடைய விவாகரத்துக்கு அப்புறமா தான் அவருடைய கெரியர் பாதிக்கப்பட்டதா சில பத்திரிகைகள்ல படிச்சிருப்போம். ஆனா இப்போ சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே வந்து சில பெண் விவகாரங்கள்ல சிக்கிறாங்க. அப்படி சிக்னாலுமே அவங்களோட கெரியர்ல பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படலையே, இன்னும் ஃபேன்ஸ் அவங்கள வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு தான் இருக்காங்கல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ராமராஜன் விஷயத்துல பாக்குறது என்னன்னா, எனக்கு பொதுவாக அந்த ஜோதிடத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை உண்டு. ஒரேடியா நான் நம்புறது இல்லைன்னா கூட சில விஷயங்கள்ல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போ சில பேருக்கு மனைவியின் ஜாதகம் வந்த பிறகு மனைவியினுடைய ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகும்லாம் சொல்லுவாங்க, ஜோசியர்கள் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. அப்படிதான் நான் ராமராஜனை பார்த்தேன் அந்த விஷயத்துல. பட் இதுல வந்து நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ இவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இதெல்லாம் வேலை செய்யுமோ என்னமோ எனக்கு தெரியல. பட் சிம்புவை பொறுத்தளவுக்கு அவர் கல்யாணம்லாம் ஆகல, அவரை கொண்டு வந்து இந்த லிஸ்ட்ல வச்சுட்டீங்க. தனுஷ் வந்து இப்போதான் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மனசுன்னு ஒன்று இருக்குங்க. அவங்க வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே சொல்லப்படுகிற ஒரு தியரி என்னன்னா, மக்கள் மத்தியில் உங்களுடைய இமேஜை நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுத்துடாதீங்க. எவ்வளோ தவறு வேணாலும் பண்ணுங்க, அதை வெளியில் தெரியாமல் செய்யுங்கிறது தான் சினிமாக்காரர்களுக்குள் சொல்லப்பட்டது. எம்ஜிஆர் வந்து அவ்வளவு நல்லவராக இன்றைக்கும் நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கும் அவரை கொண்டாடுறோம் அப்படின்னா அவருடைய தவறுகளை அவர் வெளியில் காமிச்சதே கிடையாது. மக்கள் முன்னாடி ஒரு மனித புனிதராகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். எம்ஜிஆர்னா அவர் நல்லவரா அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து சாகிற வரைக்கும் அவர் கடைபிடிச்சார். அப்போ அன்னைக்கு இந்த மீடியாக்கள் இருந்தாலோ அல்லது இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் மீடியா கூட்டம் இருந்தாலும் எம்ஜிஆருடைய புகழ் கூட டேமேஜ் ஆயிருக்கும். ஏன்னா அப்போ அவங்க உள்ள புந்து எம்ஜிஆர் காலையில் எங்கே போனாரு, மத்தியானம் எங்கே போனாரு, அங்கே என்ன பண்ணாரு, இங்கே என்ன பண்ணாருன்னு எழுதுவாங்க. ஆனால் அன்னைக்கே எழுதுறாங்க, எழுதினவங்க கூப்பிட்டு நல்லா சமத்தியா அடிச்சு எழுத விடாம பண்ணார் எம்ஜிஆர், அது வேற. ஆனால் மக்கள்கிட்ட வந்து தன்னை பற்றிய ஒரு இமேஜ் வந்து எந்த காலத்திலையும் ஸ்கிராச் ஆகாம அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு இவங்கெல்லாம் அப்படி இல்லை. அதே மாதிரி சொசைட்டியும் நிறைய மாறி இருக்கு, நீங்க அதையும் கவனிக்கணும். இப்போ ஒரு நல்லவனையும் கெட்டவனையும் நீங்க வந்து வச்சு பார்க்கும் பொழுது நீங்க யாரை விரும்புறீங்கன்னா கெட்டவனை தான் விரும்புறீங்க. பெண்களே நீங்க எடுத்துங்களேன், நீங்க பல இடங்கள்ல பெண்கள் நம்ம இப்போ போறோம், கடற்கரை பக்கம் போறோம் அல்லது மற்ற பூங்காட்கள் பக்கம்லாம் நம்ம போனோம்னா அந்த பெண்ணையும் பையனையும் நம்ம பார்க்கும் பொழுது பையன் வந்து எப்படி இருக்கான், அந்த பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது இவங்க யாரை விரும்புறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த நெகட்டிவ் ஷேடோ உள்ள பசங்களை தான் பெண்களுக்கு பிடிக்குது. அப்போ இன்னைக்கு சிம்புவுடைய குணம் தனுஷுடைய குணம்லாம் தனிப்பட்ட குணம் இதுதான்னு தெரியும் பொழுது கூடுதலா ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, ராமராஜன் காலம் வேற, இங்க சிம்பு தனுஷ் காலம் வேறையா இருக்கு. அன்னைக்கு வந்து அவர் நல்லவரா இல்லைன்னா அவரை வெறுத்தாங்க, ஆனா இன்னைக்கு நல்லவரா இருந்தா விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுடைய அப்டேட்ஸ் எக்கச்சக்க மாசத்துக்கு ஒரு 2-3 அப்டேட்ஸ் வந்து அவரை பத்தி நான் வந்துட்டே இருக்கும், அவருடைய கெரியரை பத்தி. பட் இப்போ ரொம்ப சைலண்டா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்றது பெரிய அளவுல வெளியில தெரியல. ஏன் ஒருவேளை நம்மளுடைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அஜித்தா இருக்கட்டும், தளபதி விஜயா இருக்கட்டும், அவங்கள மாதிரி கொஞ்சம் சினிமா விட்டு தள்ளி இருக்காரோ, ஒரு பிரைவசி மெயின்டைன் பண்றாரோ? இல்ல, அப்படி கிடையாது. அவர் பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரை பற்றிய செய்திகள் வெளியில் வருதுன்னா இப்போ கடைசியாக வந்துச்சு ஒரு மோசமான ஒரு செய்தி வந்துச்சு. அதில் வந்து அவருடைய பேரும் புகழும் தரைமட்டமாகி அதுலேருந்து அவர் மீள்வதற்கே பெரிய பிரச்சனையாச்சு. அதற்கப்புறம் அவர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கார். ஆரம்பத்திலே கவனமாக தான் இருந்தார். இது எப்படியோ வந்து வெளியில் தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு.
இன்னைக்கு அவர் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஏஆர் முருகதாஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 படங்களுமே அவருக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்த மாதிரி அந்த படங்களில் அவரை பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாம் கலந்த கேரக்டராக அவர் நடிப்பார். காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமா ஒரு படங்களில் இருக்கும். அதனால் இந்த படங்களில் முழுக்க முழுக்க ஒரு ரக்குடான ஒரு கேரக்டராக அவர் பண்ணுறாரு. 2 இதுலையுமே டோட்டலாக அவருடைய பாடி லாங்குவேஜே மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை அவரை பற்றி தனிப்பட்ட செய்திகள் வராமல் இருக்கேன்னு தெரியல. இப்போ சமீபத்தில் ராயன் படத்தினுடைய ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க. ஸோ ராயன் படம் போஸ்டரில் தனுஷ்க்கு பின்னாடி ராவணனுடைய உருவம் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குபேரா படத்தினுடைய ஒரு சிங்கிள் மாதிரி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மோஷன் போஸ்டர். அதில் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு பின்னாடி சிவனுடைய முகம் இருந்தது. அதுக்கும் முன்னாடி கேப்டன் மில்லர்ல இந்த கோரநாட்டு சாமின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை காமிக்கிறதா சொல்லி கடைசியில அந்த சிலையில தனுஷ் முகமே இருக்கும். சோ இதெல்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, தனுஷை வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதரா அவரே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் வச்சு யாராவது வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல, கதையை கேட்பதுதான் எப்பவுமே. கதையை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்க வந்து திணிக்க முடியாது, அது ஒண்ணு. ஆனால் இன்னைக்கு தனுஷ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நோக்கி போயிட்டு இருக்காரு. அவங்க மாமனார், முன்னாள் மாமனார் வந்து எப்படி சிவனை வணங்கினாரோ, ஸோ அந்த மாதிரி இவருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அவருக்குள்ளே வந்திருக்கு. அப்புறம் எப்படி சுச்சிலிக்கில் மாட்டினாருன்னு கேட்காதீங்க, அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கி இருக்கிற தனுஷ் வந்து வேறு மாதிரி இருக்கார். நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஆஃபீஸை விட்டு வெளியில் போகிறதில்ல, நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு, முழுக்க முழுக்க தன்னை பற்றியும் தன் சினிமாவை பற்றியுமே யோசிக்கிறார். அதை தாண்டி வந்து இங்கே டைம் ஃப்ரீயாக தானே இருக்குது, நண்பர்களை கூட்டிகிட்டு அங்கே போய் அரட்டை அடிப்போம், அல்லது யாருடையாவது உட்காந்து பேசிக்கிடுவோம், அந்த மாதிரிலாம் இன்றைக்கி தனுஷ் இல்லை. ஸோ அதனால் வந்து அதான் சொல்கிறேனே, ஸ்பிரிச்சுவலாக அவர் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனுடைய வெளிப்பாடுகளாக கூட இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி கதையில் அது இருந்ததுன்னா நிச்சயமாக அதை அவங்க ரிவீல் பண்ணி தானே ஆகணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ இவ்வளோ உன்னிப்பாக கவனித்து ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, இதை தான் அந்த படக்குழு எதிர்பார்க்குது. பின்னாடி வந்து ஒரு சாமி இருக்கே, அது என்ன, கதைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறது. நிஜமாகவே அது படத்தில் ஒரு அந்த முடிச்சு அவிழும்பொழுது உங்களை எரியாமல் ஒரு கைத்தட்டல் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான். அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாட்களா மலையாளம் இண்டஸ்ட்ரி, மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமா ஆஹோன்னு பேசப்படுது. அப்போ தமிழ் ஃபிலிம் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. தமிழ் சினிமால சில படங்கள் ஓட ஆரம்பிச்சாலுமே அதுக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுக்கறதுல சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது தமிழ் இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ மற்றவர்கள் சொல்றாங்க மலையாள படங்கள் நல்லா இருக்கு, அவ்வளோதான் தமிழ் இண்டஸ்ட்ரி முடிஞ்சுது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இப்போ மலையாள படங்களில் வந்து நல்ல படங்களுடைய ரேஷியோ நிறையா இருக்கும், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். நல்ல படங்களே வர்றது இல்லையா, புதிய முயற்சிகள் இங்கே இல்லையா அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். பிரமாதமான இயக்குனர்கள்லாம் இங்கே இருக்காங்க, பல நல்ல படங்கள் நம்ம வந்து காலம் முழுக்க சொல்கிற படங்கள்லாம் இங்கே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ அண்மையில் நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ சித்தா படம் வந்துச்சு, பார்க்கிங்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, நிறைய படங்கள் அதுமாரி, குட் நைட் வந்திருக்கு, அயோத்தி வந்திருக்கு. அப்போது மலையாள படங்கள் வந்து தான் நம்ம வந்து கைத்தட்டணுமா? அப்படி இந்த படங்களுக்கும் அவ்வளோ பெரிய வரவேற்பு நம்ம கொடுத்தோம்ல. அப்போ மாற்று சிந்தனைங்கிறது இங்கேயும் இருக்குது. ஆனால் அவர்களை நீங்கள் கரெக்டாக கண்டறிந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது குறைஞ்சிடுச்சு. இப்போ இன்னைக்கு டாப்பில் இருக்கிற ஒரு 7 நடிகர்கள், இவங்க வந்து நல்ல கற்பனை வளமுள்ள இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னா இல்லை. ஏற்கனவே ஜெயிச்ச டைரக்டருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அரைச்சமாகவே அரைச்சிட்டு வராங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நேற்று ஒரு படம் பார்த்தேன், எலெக்ஷன் ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்தை இயக்குனவர் சேத்துமான்னு ஒரு படத்தை இயக்குனவர். எனக்கு சேத்துமான் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போனேன். இப்படி ஒரு கற்பனையா, இப்படி ஒரு ட்ராவலா, என்னடா ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதே ஆசையோடு போய் எலெக்ஷனில் உட்காந்தா பெரிய ஏமாற்றம். அந்த படத்தை பண்ணவர் தான் இதை பண்ணாரா அப்படிங்கிற அளவுக்கு மாறிச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அவரை ஃப்ரீயாக விடல. நீங்கள் அப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த வெற்றி கொடுத்த மிதப்பில் ஒரு படம் பண்ணியிருக்கணும். இது 2 தான் இதில் நடந்திருக்கணும். அப்போ நல்ல இயக்குநர்கள் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. பெரிய நடிகர்கள் இங்கே இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு தொடர் வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னா கிடையாது. அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ரொம்ப கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுவோமே, என்னத்துக்கு நமக்கு ரிஸ்க், இது ஓடாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சி
நீங்கள் அடுத்தடுத்து சீன் சொல்கிற மாதிரியே ஒரு படத்தை பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ போய் உட்காருங்கன்னு வைங்களேன், இந்த ஓப்பனிங் அடுத்து இதானே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், அதே தான் வரும். ஸோ அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு எதுக்குங்க? இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்க்குறாங்க. இப்போ விக்ரம்னா அவருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, சூர்யான்னா அவருக்கு இவ்வளோ இருக்குது, மற்ற நடிகர்களை வச்சுக்கிங்க. இந்த பிஸ்னஸுக்கு ஒரு படம் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம படம் 10 வருஷம் ஆனாலும் மக்கள்கிட்ட பேசணும். அப்படி ஒரு படமாக நம்ம எடுக்கணும்னு நினச்சி எடுத்தால் தான் இப்போ மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் வரும். இங்கே இவங்க நோக்கம் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாப் இருக்குது, இது வரைக்கும் பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை நம்ம எடுத்துட்டோம்னா போதும், இவ்வளோ கலெக்ஷன் வந்தால் போதும். பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க, அது படமாகவோ கதையாகவோ இங்கே பார்க்க தவறுறாங்க. அதுதான் இப்போ மலையாளத்துக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். நல்ல இயக்குனர்கள் இல்லையான்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க வழி கொடுக்கணும். இப்போ சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வச்சு இந்த இயக்குனர்கள் இயக்கிட்டு இருக்க நிலையில தமிழ் இண்டஸ்ட்ரி அடுத்து இவங்க தான் மேல கொண்டு போறாங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கிற இடத்துல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மத்தியில இந்த மாதிரி ஒரு லீக்கேஜஸ், அவங்கள பத்தின விஷயங்கள் லீக் ஆயிட்டு இருக்கிறது தமிழ் சினிமாவை ஒரு நல்ல பாதையில கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? ஒருவன் கெட்டவனா இருக்கும்போது அவனை நிறைய இங்க விரும்புறாங்க. இப்போ சிம்பு கெட்டவன்னு ஒரு படம் எடுத்தாரு, அந்த படம் வரல, பாதியிலே நின்று போச்சு. ஆனாலும் ஒருத்தர் நான் கெட்டவன்னு படம் எடுக்கிறாருன்னா இப்போ எவ்வளோ நம்பிக்கையோடு எடுப்பார். இது எம்ஜிஆர் காலத்தில் நடக்குமா? அவர் குடியிருந்த கோயில் அப்படி அந்த மாதிரி படங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த படத்தின் பேரே அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லும், அப்படி தான் படம் எடுத்துருந்தாங்க. ஆனால் நான் கெட்டவன், பொல்லாதவன் இப்படிலாம் பேர் வைக்கும் பொழுது இந்த மக்களுடைய பல்ஸ் இதுதாங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் ஷேடோட வந்தால் தான் இங்கே மதிக்கப்படுவோங்கிறதையும் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் வர்றது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, நோ மைனஸ், அவ்வளோதான். சிறப்பு சார். ஸோ துபாய் தர்பாருக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.